Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th maths exercise 3.6ல 6th sum. A value B value கொடுத்திருக்காங்க. Prove that A plus B whole square plus A minus B whole square divided A divided B equal to 2 into x square plus 1 divided x into x plus 1 whole square. left hand side equal to right hand side நம்ம prove பண்ணணும். left hand side எடுத்து find பண்ணுவோம். first sum எழுதிக்கும். B A plus B whole square formula என்ன? A squared plus 2AB plus B squared plus A minus B whole square formula A squared plus B squared minus 2AB divided A divided B அப்படி எழுதிக்கிறோம். இப்போ plus 2ABக்கும் minus 2ABயும் கேன்சல் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் A squared இங்கே ஒரு A squared இருக்குது 2A squared plus B squared plus B squared 2B squared divided A divided B. ஸோ இந்த ஸ்டெப்பில் 2வை காமனாக வெளில எடுத்துடுறேன். இப்போ 2வை காமனாக வெளில எடுத்துட்டா A squared plus B squared divided, அதாவது 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? A squared plus B squared divided A divided B. இந்த ஈக்குவேஷனை நான் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் A squared plus B squared வேல்யூவும் டிவைடட் A டிவைடட் Bயும் நமக்கு தெரியாது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு A squared plus B squared வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைன் பண்ணோம். A squared அப்படின் போது ஏவோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ என்னதுன்னா x plus 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ 1 டிவைடட் x plus 1 ஹோல் ஸ்கொயர்ட். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம அதாவது எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயரை 1ன்னு எழுதினாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டு டினாமினேட்டரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதாவது A ப்ளஸ் பி இன்ட்டு A ப்ளஸ் பின்றதுனால நம்ம A ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ A ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண போகிறது A டிவைடட் B. ஏவோட வேல்யூ எக்ஸ் டிவைடட் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பியோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் 1. இந்த வேல்யூவை நம்ம ரெசிப்ரோக்கலில் மாற்றுறோம். அதாவது கீழே இருக்க வேல்யூ டிவைடட் பியை நம்ம ரெசிப்ரோக்கலில் மாற்றலாம். எக்ஸ் டிவைடட் எக்ஸ் ப்ளஸ் 1 ரெசிப்ரோக்கலில் மாற்றினா இந்த டிவைடை நம்ம மல்டிப்ளையாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ 1 டிவைடட் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். சாரி 1 டிவைடட் சாரி இங்கே பியோட வேல்யூ வந்து பியோட வேல்யூ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க 1 டிவைடட் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம ரெசிப்ரோக்கலில் மாற்றும் பொழுது எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் 1ன்னு வரும். ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா வேல்யூ என்ன வரும்? எக்ஸ் டிவைடட் 1 எக்ஸ் டிவைடட் 1 எக்ஸ் டிவைடட் 1நாலும் ஒன்று தான் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ நம்ம A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயரோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு A டிவைடட் பியோட வேல்யூவும் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ஈக்குவேஷன் 1 எழுதிக்கும் A டிவைடட் B. ஸோ இதில் இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 2 அப்படியே எழுதிக்கிறோம். A square plus B squared வேல்யூ x squared plus 1 divided x plus 1 whole squared எழுதியாச்சு. A squared plus B squared வேல்யூ எழுதியாச்சு. divided A divided B. ஸோ இந்த டிவைடை நம்ம வந்து மல்டிப்ளையை மாற்றிட்டோம்னா வேல்யூவை நம்ம ரெசிப்ரோக்கலில் எழுதிக்கலாம். ஸோ அப்போ x டிவைடட் 1ன்றது 1/xஆக மாறும். ஸோ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 டிவைடட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு.